ஓம் சாந்தி. 16/8/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உங்களது குறிக்கோள் மற்றும் லட்சியமானது அதிசயமான வண்ணமயமான உலகமாகிய சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆகுவது. எனவே சதா இந்த குஷியில் மகிழ்ச்சியில் இருங்கள். பாடிப்போனவராக இருக்கக்கூடாது. நமக்கு எல்லையில்லாத தந்தை புதிய உலகத்திற்கு இளவரசன் இளவரசியாக ஆக்குவதற்காக கற்பித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இதே உற்சாகத்துடன் இந்த யுத்தத்தில் சொர்க்கம் அடங்கியுள்ளது என்பதனை அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். இந்த போருக்கு பின்னால் சொர்க்க வாசல் திறக்க வேண்டியுள்ளது. இதே குஷியில் இருக்க வேண்டும் மற்றும் குஷியாக மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். உலகம் பல வண்ணங்கள் நிறைந்தது என்று பாபாவுக்கு யார் கூறினார்கள்? இந்த நாடகம் வண்ண நிறங்களுடையது என்று தந்தை புரிய வைத்துள்ளார். ஏதாவது ஒரு திரைப்படம் பார்த்தீர்கள் என்றால் அதிகமாக பல வண்ணங்கள் காட்சிகள் போன்றவை இருக்கும் அல்லவா? சொர்க்கம் எவ்வளோ வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. சொர்க்கம் எவ்வளோ வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும் என்பதனை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். யாருடைய புத்தியிலும் இல்லை. அது அதிசயமான வண்ணங்கள் நிறைந்த உலகமாகும். நீங்கள்தான் அதிசயமான உலகத்திற்கு அவர் அதிர்ஷ்டப்படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் உலக அதிசயம். மிகவும் வண்ண நிறமான உலகமாகும். அங்கு வைரம், வைடூரியங்கள், அரண்மனைகள் இருக்கும். நீங்கள் ஒரே வினாடியில் அதிசயமான வைகுண்டத்திற்கு சென்று விடுகிறீர்கள். இங்கு இருப்பது மாயின் ராஜ்யம். நாம் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உலகத்தில் யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. மாயை முற்றிலும் மறக்க வைத்து விடுகின்றது. கிருஷ்ணருடைய ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. இதை கேட்டு பாரதவாசிகளுக்கு குஷி ஏற்பட வேண்டும். ஆனால் யார் அதிர்ஷ்டசாலிகளோ அவர்களுக்கு இந்த ஊக்கம் வரும். உலகின் மனிதர்களோ இரத்தனங்களை கற்கள் என்று நினைத்து வீசி விடுகிறார்கள். இவை அழிவற்ற ஞான ரத்தனங்கள். ஞான ரத்தனங்களை தாரணை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் யார் என்பதை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. அவரே உலக அதிசயமான ஸ்வர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. அந்த சொர்க்கத்தின் எஜமானன் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் வரப்போகின்றார் என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். இந்த பழைய சரீரம் விடுத்து புதிய தங்க சரீரம் எடுப்போம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா தூய்மை, சரீரமும் தூய்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு தந்தையை நினைவு செய்வதற்கான அறிவு கூட கிடைக்காது. நினைவில் உழைப்பு செய்யும் பொழுதே பேச்சில் கூர்மை என்பது இருக்கும். ஆத்மா அழகாக ஆக்கப்படுகின்றது. மனம், சொல், செயலில் எப்படி நடக்கிறார்கள் என்று பாபா ஒவ்வொருவருடைய நடத்தையின் மூலம் புரிந்து கொள்கிறார். கர்மம் எப்படி செய்கிறார்கள் அதன் மூலம் தெரிய வருகின்றது. குழந்தைகளின் நடத்தையோ மிகவும் முதல் தரமானதாக இருக்க வேண்டும். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். மாயினுடைய ரூபங்கள் கூட பலவிதமாக உள்ளன. நிறைய பேர் எனக்குள் மம்மா வருகின்றார், ஷிவபாபா வருகின்றார் என்கிறார்கள். ஆனால் புது புது குருப்புகளை ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஷரீரத்தின் மூலமாக கூறுவாரா, இல்லை வேறு யார் மூலமாவது கூறுவாரா? இவ்வாறு கிடையாது. சிவ தந்தை ஒரே ஒரு சரீரத்தில்தான் வருகின்றார். இப்பொழுது உங்கள் பையில்
நான் ஞானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே பைகளை நிரப்பிக் கொள்ளும்போது குஷி என்பது இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்குள் முற்றிலும் குஷியே இல்லை என்பது பாபா பார்க்கின்றார். ஸ்ரீமத் படி நடக்க மாட்டேன் என்று சபதம் செய்திருப்பது போல் நடந்து கொள்கிறார்கள். எல்லோருக்கும் ஞான செய்தியை கொடுக்க வேண்டும். இதில் மிகுந்த அறிவு வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற போதை இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் எல்லோருடையதும் தெய்வீக நடத்தையாக இருந்தது. இப்பொழுது அசுர நடத்தையாக இருக்கின்றது. தாய்மார்கள் கூட நிறைய சேவை செய்ய முடியும். குழந்தைகளே, நல்ல குணங்களை தாரணை செய்யுங்கள். குலத்தின் பெயரை விளங்கச் செய்யுங்கள். இப்போது நாம் உயர்ந்திலும் உயர்ந்த பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் ஆவோம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஞான ரத்தனங்களின் கடலிலிருந்து பலனாக பெறுகின்ற ஞான ரத்தனங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். சிந்தனை கடலை கடந்து சுயம் தன்னிடம் அழிவற்ற ஞான ரத்தனங்களை தாரணை செய்ய வேண்டும். வாயிலிருந்து எப்பொழுதும் ரத்தனங்களையே வெளிப்படுத்த வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து சொற்களை கூர்மை உடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நினைவின் மூலமாகவே ஆத்மா தங்கமாக ஆகின்றது. எனவே நினைவு செய்வதற்கான அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடையது என்பதன் சூக்ஷ்ம சொரூபத்தை கூட தியாகம் செய்யக்கூடிய சதா பயமற்றவர், கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுக. இன்றைய உலகத்தில் பணம் உள்ளது மற்றும் பயமும் உள்ளது. எந்தளவு பணம் உள்ளதோ அந்தளவு பயத்தினுடைய சாப்பிடுகின்றார்கள், பயத்தினுடைய தூங்குகின்றார்கள். எங்கே எனது என்பது உள்ளதோ அங்கே பயம் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை ஒரு பொன் மான் கூட என்னுடையதாக இருந்ததென்றால் பயம் இருக்கும். ஆனால் ஒரு சிவபாபா என்னுடையவராக இருந்தால் பயமற்றவர் ஆகிவிடுவீர்கள். எனவே எனது எனது என்பதை சோதனை செய்து அவற்றை சூட்சும ரூபத்திலிருந்தும் கூட தியாகம் செய்து விடுங்கள். அப்பொழுது பயம் அற்றவராக, கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பதற்கான வரதானம் கிடைத்துவிடும். பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள். அப்போது உங்களுக்கு மரியாதை தானாகவே கிடைக்கும். சகஜ யோகியாக ஆக வேண்டும் என்றால் தந்தையின் அன்பின் அனுபவம் செய்யுங்கள். ஒருபுறம் எல்லையற்ற வைராக்கியம் இருக்க வேண்டும். மறுபுறம் தந்தைக்கு சமமாக தந்தையின் அன்பில் மூழ்கியிருத்தல் வேண்டும். ஒரு வினாடி மற்றும் ஒரு எண்ணம் கூட இந்த லவ்லின் நிலையிலிருந்து கீழே வராதீர்கள். அப்பேற்பட்ட லவ்லின் குழந்தைகளுடைய குழுதான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வார்கள். நிமித்த ஆத்மாக்களாகி நீங்கள் தூய அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலம் அனைவருக்கும் சிரேஷ்ட பாலனை கொடுங்கள். யோக்கியமானவராக ஆகுங்கள், அதாவது யோகியாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.